அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் மகள் லத்திகா. இந்த வாட்டி நம்ம தமிழ் மகள் லத்திகா யூடியூப் சேனல்ல நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போறோம், என்ன அதிகாரம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. இந்த வாட்டி நம்மள மாதிரி இருக்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை நம்ம இந்த வாட்டி பார்க்க போறோம். என்ன வள்ளுவர் குழந்தைகளுக்கு கூட ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஆமா, நம்ம வள்ளுவர் மக்கள் பேரு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு. குழந்தைகளுடைய சிறப்பு என்ன, ஒரு தாயா இருந்து ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட சிறப்பு இந்த அதிகாரத்துல தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம திருக்குறளுக்கு போலாம். திருக்குறளின் எண் 61 இருந்து 70 வரை. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறர். எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறகா பண்புடைமை மக்கட்பேறு. தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். அமிழ்திடும் மாற்றல் இனிதே தம் மக்கள் சிறுக்கை அழகிய கூழ். மக்கள் மெய் திண்ணல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டு இன்பம் செவிக்கு. குலை இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழை சொல் கேளாதவர். தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்தி நிற்பச் செயல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஈன்ற பொழுதில் பிரித்துவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். மகன் தந்தைக்கு காற்றும் உதவி இவன் தந்தை என்னொட்டான் கொள்ளினும் சொல். இந்த எல்லா குறளுமே உங்களுக்கு தெளிவா புரியுதா? இதுல இருக்க ஒரு குறளுடைய பொருள் மட்டும் நான் இப்ப உங்களுக்கு விளக்குறதுக்காக ஒரு குறள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். குலை இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த குறளுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இசை கருவிகள்லாம் இருக்குல்ல, அதுல வரக்கூடிய இசை மட்டும்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குழந்தையுடைய மழலை தமிழை கேட்டவங்க இசையை விட ஒரு குழந்தை பேசக்கூடிய மழலை தமிழ் தான் இசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதனுடைய பொருளை நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? இதை மாதிரியே ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு சிறப்பு அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துல கூட ஒவ்வொரு சிறப்பு அமைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த வாட்டி வேற அதிகாரத்துல இன்னும் நிறைய குழந்தைகள் சம்மந்தப்பட்டதா இருக்கு. அடுத்த அதிகாரத்துல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இந்த அதிகாரம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் அதோட உங்களை பத்தி இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய திருக்குறள் பதிவுகளை பார்க்கலாம். அதுலயும் நிறைய குழந்தைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. எல்லா நண்பர்களுமே கண்டிப்பா திருக்குறளை கத்துப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.